ஒன்றும் இல்லை சார், ஹிந்தியில் போய் ஷூட் பண்ணுறேன், ஏர்போர்ட்டில் செல்ஃபி எடுக்கிறானுங்க ஹிந்திக்காரங்க. கோயிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு க்ரௌடு வருது. நம்ம ஒரு தமிழ் ஆக்டர், ஒரு 3 லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம், சவுத்து தான் பண்ணியிருக்கோம், ஹிந்தி பண்ணல. ஹிந்தி தான் ஃபஸ்ட் படம். ஆனால் நம்ம அங்கே போகும்போது நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட பாதி படம் ஹிந்தியில் டப் பண்ணி நம்மளை ஒரு ஆர்டிஸ்ட்டாக நல்லா போய் டெலிவர் பண்ணுது. மலையாள ஆர்டிஸ்ட் அதே மாதிரி தான் சார். இப்போ ஹிந்தியிலலாம் வந்து சேது அங்கே அந்த சைடில் சேது அந்த சைடு போனாங்க இல்லையான்னு தெரில, பைத்தியமாக இருக்காங்க. ஜவான் வில்லன்னு நான் தான் சேர்த்துட்டு சொல்லுவேன், மாமா மகளை இவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார். நம்ம ஒரு படம் வந்து குளோபலாக ரிலீஸ் பண்ணும்போது நார்த் இந்தியன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது விஷாலுக்கு ஒரு பெரிய இது. டப்பிங் அவருக்கு பயங்கரமான டப்பிங் நல்ல மார்க். ஆமாம், டப்பிங் சரியான. இன்றைக்கும் விஷாலுக்குள்ள மார்க்கெட் வந்து டப்பிங் மார்க்கெட் வந்து ஹெவி. ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். இப்போ நானே நடிக்கும்போது அந்த இப்போ க்ரைமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஒயிட் ரோஸ்னு என்னோடய படம் கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே 13 மில்லியன் கிராஸ் ஆகிருக்கு யூடியூப்பில். அது ஒரு மூவி சீனாக பார்க்குறது வேறு, ஒரு படமாக 13 மில்லியனை கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அது போய் அதிகமாக நம்மளுக்கு குளோபலாக ரீச் ஆகுது சார். ஒரு அட்வான்டேஜில் நடிகர். விஷால் உங்களுடைய நெருங்கிய நண்பர். ஆமாம். அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது அவரோட உங்களுக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் இருந்தது சார். அதை ஒரு சூடுலாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஆதங்கமாக சில விஷயத்தை நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். இப்போல்லாம் நீங்கள் அடித்து கேட்டால் கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவப்பட்டோம். அப்படியா நடந்துச்சா, பக்கத்து வெடிகுண்டு வெடிச்சுதா ரைட்டு, அப்புறம் அப்படி. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை செட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்படி தான் லைஃபு, இப்படி தான் நம்ம போகணும். என் ஒய்ஃபே ஏன்னா நான் இவ்வளோ கேட்குறேங்க, அப்படியாம்மா, ரைட்மா, சரிம்மா, ஓகேம்மா, பண்ணிடுவோம்மா, இப்படி தான் அவள்கிட்டே போயாச்சு. இந்த ஆர்கியூமெண்ட் என்ன அதெல்லாம் கேட்குறதே கிடையாது யார்கிட்டையுமே சார். இந்த ரைஸ் பண்ணியோ இது பண்ணி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். டைம் வேஸ்ட்.